ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்லாம் சொன்னாங்க ட்ரம்ப்பும் மோடியும். இப்போ என்னதான் பிரச்சனை நடக்குது? இந்தியாவிலேருந்து வர பொருட்களுக்கு அதிக வரி விதிப்போம், 25% விதிப்போம். இது ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது மோடி அவர்களின் வருகைக்கு பிறகு மாறி இருக்கிறது, அது தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கத்தான் சொல்லுவேன். அதே மாதிரி வெளியுறவு கொள்கை மட்டும் கிடையாது, பொருளாதார கொள்கையும் தான். பொருளாதார கொள்கையும் மாறி இருக்கிறது, தோல்வி அடைந்திருக்கிறது. அதாவது உள்நாட்டில் பொருளாதார கொள்கையும் வெளிநாட்டில் வெளியுறவு கொள்கையும் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏனென்றால் இது நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு விசிட் பண்ணியிருக்காரு, 26 நாடுகள்ல உயரிய விருது பெற்றிருக்காருன்னு சொல்றாங்க, 17 நாடுகளோட பாராளுமன்றத்துல பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா பாராளுமன்றத்துல என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி இந்தியாவிற்காக என்ன 100 நாடுகளுக்கு சென்று என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால் அதுவும் பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நடந்த போரின் பொழுது, போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இதுல இருந்து IMFல இருந்து லோன் வாங்குறாங்க பாகிஸ்தான். எந்த நாடும் நமக்கு சப்போர்ட் பண்ணல, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அது மட்டுமல்ல, இந்தியா பாகிஸ்தான் போறப்ப பாகிஸ்தானை எந்த நாடும் கண்டிக்கவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதே இது மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில மும்பை தாக்குதல் நடந்துச்சு, பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டது, எல்லா நாடுகளும் பாகிஸ்தானை கண்டித்தது, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இன்றைக்கு கிட்டத்தட்ட 30 முறை ட்ரம்ப் நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் அப்படின்னு கிளைம் பண்றாரு. அதற்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷனையும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தரவில்லை. ஏனென்றால் இல்ல, அவரு ஜெய்சங்கர் பாராளுமன்றத்துல சொல்லியிருக்கிறாரு, மத்தவங்க சொல்லியிருக்கிறாங்களே. இல்ல, இதுல எந்த நாட்டின் தலையீடும் இல்லைன்னு பொதுவாக தெரிவிக்கப்பட்டதே தவிர ட்ரம்போட கிளைமுக்கு யாராவது பர்டிகுலரா பதில் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அது உண்மைதானே. இதுவரைக்கும் ட்ரம்ப் பொய்யாக தெரிவித்திருக்கிறார், இதுவரை அவர் சொன்னது உண்மை அல்ல அப்படின்னு தெரிவிக்கணுமா வேண்டாமா? நீங்க அதாவது மோடியும் ட்ரம்ப்பும் நண்பர்கள் என்று சொன்னீங்க, நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க. 2019 கொரோனா காலத்துல ட்ரம்ப் இங்கு சென்றார், அங்கு சென்றார். மோடி அவர்கள் செல்லும் பொழுது இதுவரைக்கும் இந்திய பிரதமர் எந்த பிரதமருமே செய்யாம அவருக்கு ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு ட்ரம்புக்காக வாக்கு கேட்டது மோடி தான். அந்த அளவிற்கு ஒரு க்ளோஸா இருந்தாங்க. அது மட்டுமல்ல, 2020 பிப்ரவரியில இங்க வராரு. கொரோனா அலை தாக்குதல் இருந்த பொழுது கூட அதனை பொருட்படுத்தாமல் நமஸ்தே ட்ரம்பை அகமதாபாத்தில் நடத்தி அவரை மகிழ்வித்து அனுப்பியவர் பிரதமர் மோடி. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்துச்சு? அதே பாகிஸ்தானும் இந்தியாவும் போர் நடத்திய பொழுது பாகிஸ்தானுடைய தளபதி முனீரை கொண்டு போய் கூப்பிட்டு விருந்தளிக்கிறார் ட்ரம்ப். அப்பொழுது பேசுறாரு, அதாவது டூ ஸ்மார்ட் பீப்புள், வெரி ஸ்மார்ட் பீப்புள் டிசைடட் டு ஸ்டாப் தி வார் அப்படிங்கிறாரு. அதாவது டூ ஸ்மார்ட் பீப்புள்னா யாரு? இந்தியாவுடைய பிரதமர் மோடியையும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியையும் ஒரே தட்டுல வைக்கிறார். அங்க உள்ள பிரதமரையோ அல்லது அதிபரையை கூட சொல்லல. அந்த அளவிற்கு இந்தியாவை மிகவும் கீழ்த்தரமாக நடத்துகின்றிருக்கிறார், கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க இந்திரா காந்தி, நேரு அவர்களை பற்றியெல்லாம் மோடி அவர்கள் விமர்சனம் செய்வார். ஆனா இதே 1971ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் கிழக்கு பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது வார் சிச்சுவேஷன் இருக்கிற நேரத்துல அமெரிக்காவுக்கு விசிட் பண்றாங்க. அங்கு அமெரிக்க அதிபர் நிக்சன் சொல்றாரு, நீங்க கிழக்கு பாகிஸ்தான் விவகாரத்தில் இந்தியா தலையிடக்கூடாதுன்னு ஒரு கருத்தை வெளியிடுகிறார். உடனே அங்கேயே மறுத்து சொல்றாரு. இந்திய பிரதமராக சென்றிருந்த மோடி அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள் அங்கேயே சொல்றாங்க, எங்கள் நாடு என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னொரு நாடு தீர்மானிக்க முடியாது, என்னுடைய நாட்டிற்காக, நாட்டின் நலனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியும் அப்படின்னு அங்கேயே பதிலடி கொடுத்துட்டு வந்தாங்க. நீங்க இன்னொன்று, மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில கூட அவர் பேசாத பிரதமர் அது இதுன்னு பல கிரிட்டிசிசத்தை பாஜக வச்சுச்சு. ஆனா அவருடைய ஆட்சியில தேவயானி கோப்பர்கடேன்னு ஒரு இந்திய துணை தூதர் அமெரிக்கால இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த வேலையாள் சம்பந்தமாக, ஒரு விசா சம்பந்தமாக ஒரு என்கொயரியில அவரை கைது செய்கிறாங்க. அவருடைய ஆடைகளை எல்லாம் கலைந்து சோதனை செய்யப்பட்டது. இந்த தகவல் இந்தியாவிற்கு தெரிவிக்கப்பட்டவுடன் உடனே மன்மோகன் சிங் ஆக்ஷன் எடுக்கிறாரு.
எல்லா அமெரிக்க அதாவது டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு பாதுகாப்பை விலக்கி கொண்டார். உடனே அங்குள்ள அதிகாரிகள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு வெளியேறணும்னு சொன்னார். அந்த அளவிற்கான நடவடிக்கையை எடுத்தவுடன் அந்த துணை தூதர் விடுதலை செய்யப்பட்டார். இது வரலாறு. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்போட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்தியர்களை கைகால்களில் விலங்குகளை போட்டு டீப் பண்றாங்க, அங்கிருந்து வெளியேற்றாங்க. அது நடந்தது. ஒரு சாதாரண ஒரு சிறிய நாடான கொலம்பியா கூட எதிர்ப்பு தெரிவித்த நிலையில இந்தியர்களை கைகால்களில் விலங்குகளை போட்டு இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பியதை மோடி எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்தது நடந்துச்சு. இந்தியா வந்த பிறகு மறுபடியும் அதையே செய்தார்கள். ஆனால் அது பற்றி எந்த விதமான ஒரு ரியாக்ஷனையுமோ ஒரு கவுண்டரையுமோ மோடி அவர்களோ இந்திய அரசோ கொடுக்கவில்லை. எனவே இந்தியாவை, அதாவது பிரதமர் மோடியை ஒரு பலவீனமான பிரதமராக ட்ரம்ப் நினைக்கிறார், அமெரிக்கா நினைக்கிறது என்பதுதான் இப்போது உள்ள கருத்தாக இருக்கிறது. அதனால் தான் இந்த மிரட்டல் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் மாளிகையில் ஒரு அதிகாரி வெளியிட்ட செய்தின்னு வந்திருக்கு பத்திரிகையில். அதில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, ரஷ்யாவிடமிருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்கிறது இந்தியா. இது ட்ரம்ப் விரும்பல. அந்த கச்சா எண்ணெய் பிற நாடுகளுக்கு இந்தியா அதிக லாபத்துக்கு விற்கிது, அதையும் ட்ரம்ப் விரும்பல. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை ஏற்க முடியாதுங்கிறதுல ட்ரம்ப் உறுதியா இருக்கிறதோடு, உக்ரைனுக்கு எதிராக போரை நடத்த கச்சா எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் நிதியை ரஷ்யா பயன்படுத்துகிறது. அந்த பிரச்சனையில தான் இந்த மாதிரி சொல்றாங்க நினைக்கிறாரா ட்ரம்ப்? உண்மையிலுமே காரணம் அதுதானா? அதைத்தான் நீங்க இன்னொரு நாடு டிக்டேட் பண்ண முடியாது. நாம் எங்கிருந்து வாங்க வேண்டும், என்ன வாங்க வேண்டும் என்பதை இன்னொரு நாடு டிக்டேட் பண்ண முடியாது எப்பொழுதுமே. ஏனென்றால் நம்முடைய கொள்கை அது மாதிரி. நம்முடைய அணிசேரா கொள்கை என்பதுதான் காங்கிரஸ் அரசாங்கங்கள், முந்தைய நேரு, இந்திரா காந்தி போன்றவர்கள் எல்லாம் வளர்த்தெடுத்த கொள்கை என்பதே அணிசேரா கொள்கை. அதனால் தான் உக்ரைன் ரஷ்யா வார் நடந்த பொழுது, போர் ஆரம்பித்த பொழுது எந்த நாடுமே ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்காத நிலையில் இந்தியா வாங்குவதற்கு எந்த நாடும் தடை போட முடியாது என்ற நிலை இருந்தது. ஏனென்றால் காரணம் அதுதான். இன்னொன்று, அந்த வெள்ளை மாளிகை குறிப்பிட்டதுன்னு சொல்றீங்கல்ல, இந்தியா வாங்கியதோடு மட்டுமல்ல, வாங்கி அதை வெளிநாடுகளுக்கு விற்று அதிக லாபம் சம்பாதிக்குதுன்னு. 2 விஷயங்களை இதுல குறிப்பிடணும். அதாவது ரஷ்யாவிடம் இருந்து நாம் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கியது உண்மைதான். ஆனால் அந்த விலை குறைப்பு என்பது சாதாரண மக்களுக்கு சென்றடைந்ததா என்று கேட்டால் இல்லை. நீங்க 2014 மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில $140 கச்சா எண்ணெய் இருந்த பொழுது 72 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ரஷ்யாவில் இருந்து $70 வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் 100 ரூபாய் பெட்ரோல் விலை நிர்ணயிக்கப்பட்டு அது 2-3 ஆண்டுகளாக அந்த விலை ஏற்றம் செய்யப்படாமல் இருப்பதையே ஒரு சாதனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ரஷ்யாவிடம் இருந்து வாங்கும் பெட்ரோலும் இந்திய அரசுக்கு லாபம் கிடைக்கவில்லை, அதனால் லாபம் கிடைக்கவில்லை. ஒரு தனியார், அதாவது ரிலையன்ஸ் குடும்பத்திற்கு அதன் மூலமாக பெட்ரோல் வாங்கப்பட்டு அந்த நிறுவனத்திற்கு தான் அந்த லாபம் எல்லாம் சென்று சேர்கிறது. அவர்கள் தான் வெளிநாட்டுகளுக்கும் விற்பனை செய்து அந்த லாபத்தை பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது சாதாரண பொதுமக்களுக்கு எந்த லாபமும் இல்லை, எந்த விதமான நன்மையும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. இன்னொரு விஷயத்தையும் அமெரிக்க அதிபர் மாளிகை அதிகாரி சொல்றாரு. அமெரிக்க குடியேற்ற கொள்கை தொடர்பான விஷயத்துல கூட பல ஏமாற்று வேலைகள் இந்தியா ஈடுபட்டு இருக்கு, அது தெரிய வருது. இதன் மூலம் இந்திய பணியாளர்கள் அமெரிக்காவில் குவிவதால் அமெரிக்கர்களின் பணி வாய்ப்பு பாதிக்கப்படுது. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழியில தீர்வு காணணும்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பது பிரதமர் மோடி அவர்கள், இந்திய அரசு தீர்வு காண வேண்டும். அது உண்மைதான். இந்தியாவில் இருந்து வேலை வாய்ப்புக்காக அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு செல்லும் இந்தியர்கள் அங்கு உச்சபட்ச பணியிலும் இருக்கிறார்கள். இன்னொன்று குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்காவை பொறுத்தவரை அங்கு உற்பத்தியாவது என்பது குறைவு, உற்பத்தி என்பது குறைவு. உற்பத்தி செலவு அதிகம் என்பதால் அங்கு உற்பத்தி செய்யப்படுவதில்லை. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்கள் தான் அதிகம். அதனால் நீங்க வெளிநாடுகளை நம்பிதான் அந்த கவர்மெண்டே இருக்கு அல்லது அமெரிக்காவே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னொன்று பாத்தீங்கன்னா, அங்க குடியேற்றம் அமெரிக்காவையே எடுத்துக்கொண்டால் வெளிநாடுகளில் இருந்து சென்று குடியேறியவர்கள் தான் அமெரிக்கர்களாக என்று இருக்கிறார்கள். பெரும்பான்மையான அமெரிக்கர்கள் என்று எடுத்துக்கொண்டால் வெளிநாடுகளில் இருந்து சென்றவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது அவர் இது மாதிரி குடியேற்றத்தில் ஏதாவது முறைகேடு இருந்தால் அதனை தெரிவித்து அதற்கான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்தியாவுக்கு இருக்கிறது, இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதனை சரியாக முறைப்படுத்தி செல்லும் இந்தியர்களுக்கு பாதுகாப்பையும் சரியான வேலை உறுதிப்பாட்டையும் செய்ய வேண்டிய கடமை இந்திய அரசுக்கு இருக்கு. ஒன்று, விசா வழங்கும் நடைமுறைகள்ல 2 அரசாங்கங்களும் அமர்ந்து பேசி அதற்கான தீர்வை காண வேண்டும். இரண்டாவது, அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்கள் ராணுவ தளவாடங்கள் விற்பனை செய்வதை எப்பொழுதுமே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு இடத்தில் அவர்கள் சண்டை நடந்து கொண்டிருக்க வேண்டும், போர் நடந்தால்தான் அந்த ராணுவ தளவாடங்கள் விற்பனை என்பது அவர்கள் நடக்கும். அதனை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பார்கள். அது இந்தியா பாகிஸ்தான் இருக்கலாம் அல்லது ரஷ்யா
உக்ரைனாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த நாடாக வேணாலும் இருக்கலாம். அதன்படி அந்த ராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அமெரிக்கா கொடுக்கிறது. இன்னொன்று, இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை என்பது பாத்தீங்கன்னா, விவசாய பொருட்களுக்கு, அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்து விட வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அமெரிக்கா கொடுத்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதுல பாத்தீங்கன்னா மக்காச்சோளம், சோயாபீன்ஸ், பால் பொருட்கள் இதையெல்லாம் இந்தியாவில் விற்பனை செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இந்திய விவசாயம் என்பது மிகவும் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. இதனை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு இருக்கிறது. இதனை திறந்து விட்டால் அமெரிக்க பொருட்கள் இந்தியாவில் வரும் பொழுது இந்தியாவின் விவசாயம் நிலை மிகவும் பாதிக்கப்படும். ஏற்கனவே 3 விவசாயிகளை பாதிக்கக்கூடிய 3 விவசாய சட்டங்களை எதிர்த்து எவ்வளவு நாட்கள் விவசாயிகள் எல்லாம் போராடினாங்கன்னா பார்த்தோம். அது மாதிரி இந்திய விவசாய, அதாவது அமெரிக்க விவசாய பொருட்கள் இந்தியாவில் உள்ளே வரும் பொழுது அத இந்தியாவுடைய மார்க்கெட், விவசாய மார்க்கெட் இருக்குல்ல, அதுவும் பாதிக்கப்படும். அதனால அதை பாதிக்கப்படாமல் ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய அரசுக்கு இருக்கிறது. அதுதான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஈரானோட வர்த்தகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி 20 இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கால தடை விதிச்சிருக்காங்க. இதை கூட இந்திய அரசு எப்படி என்று என கேட்டு அதற்கான தடையை விளக்குவதற்கான எந்த முயற்சியும் ஏற்படுத்தவில்லை. நீங்க அமெரிக்க அரசாங்கம் கேட்டுக்கொள்வதற்கு முன்பே ஹார்லி டேவிட்சனுக்கான வரியை இந்தியாவில குறைச்சிட்டு தான் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கே போனார். இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஏறுவதற்கு முன்பே அமெரிக்காவில் இருந்து வரும் ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு வரியை குறைச்சாரு. அது மாதிரி அமெரிக்காவில் இருந்து வரும் விஸ்கிக்கான வரி, அதாவது மதுபானத்திற்கான வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அமெரிக்கா கேட்டுக்கொள்வதற்கு முன்பே நாம் சில வரிகளை குறைத்திருக்கிறோம். ஆனால் அமெரிக்கா என்ன செய்தது என்ற கேள்வி நம்மளுக்கு இருக்கு. அமெரிக்கா மிரட்டிக்கொண்டே இருப்பதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் பாகிஸ்தானுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்தியாவை பின்னுக்கு தள்ளி ட்ரம்ப் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை இந்தியா எந்த வகையிலும் கண்டுகொள்ளாமல் இருப்பது சரியல்ல. இந்தியாவின் பொருளாதாரத்தை இறந்த பொருளாதாரம் அப்படின்னு அவர் ட்ரம்ப் விமர்சிக்கிறார், இந்தியாவையும் ரஷ்யாவையும். அதற்கான பதிலடியை இந்தியா என்ன கொடுக்கிறது, என்ன கொடுக்க போகிறது என்பதை உண்மையிலேயே பார்க்க வேண்டும். ட்ரம்ப்பும் மோடியும் நண்பர்கள் என்று சொன்னால் இவர்கள் அமர்ந்து பேசி இதற்கான தீர்வை காண வேண்டும் என்பதுதான் எல்லோரும் விரும்புகிறார்கள். அதை செய்வாரா என்பதுதான் இப்பொழுதுள்ள கேள்வியாக இருக்கிறது. பாரத் ஜோடோ யாத்திரை போனாரு ராகுல் காந்தி. அப்போ போகும்போது எல்லையில் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு, 2000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ஆக்கிரமிப்பு நடந்திருக்குன்னு அப்படின்லாம் பேசியிருந்தார். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. ஒரு இந்தியர் இப்படி பேச மாட்டார் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க ராகுல் காந்தியை. இது உண்மையிலேயே ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஏன்னா பாஜக தான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லுவாங்க. பாஜகவினர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இந்திய ராணுவத்தை என்று சொல்லல, இந்திய அரசை ஏதாவது குறை சொன்னால், மத்திய அரசை குறை சொன்னால் இவங்க தேச விரோதிகள் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துவாங்க பாஜகவினர் எல்லாம். அதாவது மோடி அரசையோ அல்லது பாஜகவையோ குறை சொன்னால் உடனே தேச விரோதிகள்னு முத்திரை குத்துவாங்க. இதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றமே தெரிவித்திருப்பது என்பது துரதிருஷ்டவசமானது. ஏனென்றால் காந்தி நேரு குடும்பம், அதாவது நேரு குடும்பம் என்பது இந்தியாவிற்காக எவ்வளவு தியாகங்களை செய்தது என்பது மக்களுக்கு தெரியும். மோதிலால் நேருவிலிருந்து ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேருவிலிருந்து எல்லோரும் பாத்தீங்கன்னா இந்தியாவிற்காக 2 தலைவர்களையே உயிர் தியாகம் செய்த குடும்பம் அது. 2வது மோதிலால் நேரு தன்னுடைய ஆனந்த பவனத்தை, பல கோடி மதிப்பு அந்த காலத்திலேயே ஆனந்த பவனத்தை காங்கிரஸ் கட்சிக்காக அளித்திருந்தார் மோதிலால் நேரு அவர்கள். அடுத்து ஜவஹர்லால் நேரு பயன்படுத்தி 1970 இந்திரா காந்தியால் அலகாபாத், அதாவது மத்திய அரசாங்கத்திற்கு தானமாக கொடுக்கப்பட்டது. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அரசாங்கத்திற்கு தானமாக கொடுத்த குடும்பம் மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி குடும்பம். அது மட்டுமல்ல, இந்த நாட்டுக்காக 2 தலைவர்களுடைய உயிர்களையே தியாகம் செய்த குடும்பம். இந்திரா காந்தி அவர்களிடம் குறிப்பிடார்கள், சீக்கியர்களை நீங்கள் பாதுகாவலராக வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்ன பொழுது, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, இப்படி மத ரீதியாக பிரித்து நான் ஒரு பாதுகாவலர்களை வைத்துக் கொள்வது என்பது சரியல்ல என்று சொல்லி அந்த உயிரையே தியாகம் செய்தவர். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மீது இப்படி ஒரு அவதூறு, அவர்கள் இந்தியர்களா என்ற சர்டிபிகேட்டை உச்ச நீதிமன்றத்திடம் சென்று வாங்கிட்டு வர வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு இந்த கமெண்ட், அவர்கள் சொல்லி இருக்கின்ற ஒரு கருத்து என்பது மிகவும் துரதிருஷ்டவசமானதாகத்தான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த சுதந்திரத்திற்கும் இந்த நாட்டிற்கும் ஒரு துரும்பை கூட தூக்கி போடாதவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். தேசிய கொடியையும் இந்திய தேசத்தையும், இந்திய நாட்டு சுதந்திரத்தையும் தேசிய கொடியையுமே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் ஒருவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் தேசபக்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு நேரு குடும்பத்தை, இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த நேரு குடும்பத்தை அவதூறு செய்வது என்பது
பிரதமர் மோடியிலிருந்து அவர்கள் பாஜகவினர் எல்லாம் அவதூறு செய்கிறார்கள், அதனை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் பாராளுமன்றத்திலிருந்து எல்லோரும் சரி, இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லாமே அது அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்றைக்கு உச்ச நீதிமன்றமும் இது மாதிரியான விமர்சனத்தை வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள இயலாதது மட்டுமல்ல, மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதை மட்டும்தான் நான் கூற முடியும். நீங்க இப்ப குறிப்பிடும் போது தேர்தல் ஆணையம் சொன்னீங்க. தேர்தல் ஆணையம் பத்தி ராகுல் காந்தியும் சொல்லிட்டு வராரு, அது திருட்டு ஆணையம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. பேசும்பொழுது ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு, வெளியிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்ப பீகார் 65 லட்சம் பேர் அந்த வாக்காளர்கள் எடுத்தாச்சு, பேர் எடுத்தாச்சு. அது ஆனா இங்க வந்து 6 லட்சம் பேர் பூத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பாசதமும் கருத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. இந்தியாவில் இருக்கிற இந்திய குடிமகன் எங்க வேணாலும் வாக்களிக்கலாம், அதன்படி தமிழ்நாட்டில் வாக்களிக்கலாம், இதுல என்ன தப்பு அப்படின்னு பாஜகக்காரங்க சொல்றாங்க. வானதி சீனிவாசன் சொல்றது வந்து இப்ப டெல்லியில மும்பையிலலாம் தமிழர்கள் போய் வாக்களிக்கலையா, அங்க போய் மக்கள் பிரதிநிதிகளா இல்லையா? இது ஏன் தேவையில்லாம வட மாநிலத்துக்காரங்களை வந்து இந்த மாதிரி பிரிக்கிறீங்க, வேற்றுமை பாக்குறீங்க? இல்ல, அது வந்து தவறான கருத்து. அதாவது இங்கு கூட வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள், பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருந்திருக்காங்க. இங்க கூட நம்ம மதுராந்தகத்துல கூட சட்டமன்ற உறுப்பினரா ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர் இருந்தார், எம்ஜிஆர் பீரியட்ல எல்லாம் இருந்தாரு. பல பேர் இருந்திருக்காங்க, அதெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா சொந்த வீடு இருந்து இங்கேயே செட்டில் ஆனவர்கள் என்பது வேறு. ஆனா அங்க குடும்பத்தை, வீடெல்லாம் அங்க வச்சுக்கிட்டு குடும்பத்தை அங்க விட்டுட்டு இங்க வந்து ஒரு சாதாரண தொழிலுக்காக வந்து விட்டு செல்பவர்களை வந்து இங்கு சேர்ப்பது என்பது உண்மையிலேயே ஒரு திணிப்பதுதான். எப்படி அவர் மொழி திணிப்பு, இந்த திணிப்பெல்லாம் பண்றாங்களோ அதே மாதிரி அவர்கள் வட மாநிலத்தவர்களையும் இங்கு கொண்டு வந்து திணிப்பதாகத்தான் பாக்குறேன். இது வந்து சரியான நடைமுறை அல்ல என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏனென்றால் பல முறைகேடுகளை நாங்க வெளிப்படுத்தி இருக்கோம். அது ஏதோ ராகுல் காந்தி போற போக்குல சொல்றாருலாம் நீங்க யாரும் நினைக்க முடியாது. கண்டிப்பாக ஆதாரங்களோடு அதனை வெளிப்படுத்தும் பொழுது தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து, பாஜகவோட கூட்டு சேர்ந்து எப்படி தேர்தல் திருட்டில் ஈடுபட்டது என்பதை கண்டிப்பாக அம்பலப்படுத்துவோம். அதற்கான காலம் வந்து ரொம்ப தூரத்துல இல்ல அப்படிங்கறத மட்டும் நான் உறுதியா சொல்றேன். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.